கும்பகோணம் அருகே முன்னாள் அமைச்சர் கோசி மணிக்கு அமைக்கப்பட்டு வரும் மணி மண்டபத்தை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பார்வையிட்டார். கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறையில் பாமகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் ம.க.ஸ்டாலின் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் கோசி மணிக்கு மணி மண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடைபெற்றதாக கூறினார். பாமகவின் தோல்விக்கு பணம்தான் காரணம் என்றும் ஜி.கே. மணி தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் இது எல்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சது. பணம் தான் எல்லாத்தையும் கடந்து இப்போ தேர்தல் சொன்னாவே பணம் தான் ஆகிப்போச்சு. அப்போது ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. இப்போ இந்திய நாடு வலிமையான ஜனநாயகம்னு சொல்கிறோம். அப்போ வலிமையான ஜனநாயகம் இது பணநாயகமாக மாறிடுச்சு. பின்தங்கிய நிலையில் இருக்கும் வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.